Hi friends, this is Madhu. இது நம்ம channel Speak ENG. நாம இன்னைக்கு கிளாஸ்ல prepositions பத்தி பார்க்க போறோம். Let's go to the video. இப்போ நம்ம ப்ரிப்போசிஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிப்போசிஷன் அப்படிங்கிறது ஒரு ரிலேட்டட் வேர்ட், அதாவது நவுனையும் ஒரு சென்டென்ஸில் ஃபஸ்ட்டு நவுன் இருக்கும் தெரியும் உங்களுக்கு, அந்த நவுனையும் மற்ற சென்டென்ஸோட மற்ற பார்ட் ஆஃப் தி சென்டென்ஸ் இருக்கும் இல்லையா, அது ரெண்டையும் ரிலேட் பண்ணுறதுக்கு ஒரு வேர்ட் போட்டு நம்ம ரிலேட் பண்ணுறோம். அந்த வேர்ட் தான் வந்து ப்ரிப்போசிஷன். இப்போது இது ரெண்டு இப்போ நவுனையும் சென்டென்ஸில் இருக்க மற்ற வேர்ட்ஸையும் வந்து ரிலேட் பண்ணுறதுக்கு ப்ரிப்போசிஷன் போடலை அப்படின்னா அது வந்து அந்த சென்டென்ஸ் இன்கம்ப்ளீட்டாக தான் இருக்கும். இப்போ ப்ரிப்போசிஷன் போட்டால் மட்டும்தான் அந்த சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும். இப்போ அந்த நவுனுக்கு ரிலேட் பண்ணுற அதர் சென்டென்ஸ், அதாவது அதர் பார்ட் ஆஃப் தி சென்டென்ஸ் வந்து நவுனாக இருக்கலாம், இன்னொரு நவுனாக இருக்கலாம், வேர்பாக இருக்கலாம், ஆர் அட்ஜெக்டிவாக இருக்கலாம், இல்லைனா ஒரு ஃப்ரேஸ் அப்படின்னா குரூப் ஆஃப் வேர்ட்ஸ், 2-3 வேர்ட்ஸ் சேர்ந்து ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேஸாகவும் இருக்கலாம். இந்த மாதிரி அந்த அதர் பார்ட் ஆஃப் தி சென்டென்ஸையும் ஃபஸ்ட்டு இருக்க நவுனையும் ரிலேட் பண்ணுற வேர்டு தான் வந்து ப்ரிப்போசிஷன். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிளை பொறுத்தவரை ப்ரிப்போசிஷன் வந்து எந்தெந்த வேர்ட்ஸ்லாம் ப்ரிப்போசிஷனில் வரும் அப்படின்னா இன், ஆன், அண்டர், பிஃபோர், ஆஃப்டர், அப்புறம் அந்த மாதிரி சென்டென்சஸ், அண்டு, அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாமே வந்து ப்ரிப்போசிஷன்ஸில் வரும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா த டாக் இஸ் சிட்டிங் அண்டர் த டேபிள். இப்போது த டாகுங்கிறது நவுனு, இஸ் சிட்டிங்கிறது வேர்பு. இப்போ இதை படித்து பாருங்கள், அண்டர் இல்லாமல் த டாக் இஸ் சிட்டிங் த டேபிள் அப்படின்னு படிச்சிங்கன்னா சென்டென்ஸ் மேக் பண்ண முடியாது. அந்த டேபிளில் எங்கே அந்த டாக் உட்காந்துருக்கு அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் நமக்கு வரும். ஸோ த டாக் இஸ் சிட்டிங் அண்டர் த டேபிளுக்கு கீழே உட்காந்துருக்கு அப்படின்னு நம்ம சொல்லல தான். இப்போ அந்த அண்டருங்கிற ப்ரிப்போசிஷன் வந்து இந்த சென்டென்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம போடணும், அப்போ தான் சென்டென்ஸ் வந்து மேக் பண்ண முடியும். ஸோ த டாக் இஸ் சிட்டிங் அண்டர் த டேபிள். ஸோ அண்டர் அப்படிங்கிறது ப்ரிப்போசிஷன். தென் ரிக்கி இஸ் ஸ்டாண்டிங் அகைன்ஸ்ட் த வால். ரிக்கிங்கிறது நவுன், ஒருத்தரோட பேர். இஸ் ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது வெர்பு. அப்போ ரிக்கி இஸ் ஸ்டாண்டிங் அகைன்ஸ்ட் த வால். இப்போ அகைன்ஸ்ட் இல்லாமல் படிச்சு பாருங்க, ரிக்கி இஸ் ஸ்டாண்டிங் த வால் அப்படின்னா நமக்கு வந்து எந்த ஒரு மீனிங்குமே இருக்காது. இப்போ ரிக்கி வந்து ஸ்டாண்டிங் த வால் அப்படின்னா வாலுக்கு மேலே இருக்கானா, வாலுக்கு கீழே நிற்கிறானா, வாலுக்கு பின்னாடி நிற்கிறானா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குது. ஸோ ரிக்கி இஸ் ஸ்டாண்டிங் அகைன்ஸ்ட் த வால், வாலுக்கு எதிர்த்தாப்புல, அகைன்ஸ்ட் த வால், வாலுக்கு அந்த வால் அப்படிங்கிறது செவரு, அதுக்கு அகெயின்ஸ்டாக ரிக்கி நிற்கிறான் அப்படின்னு வருது. ஸோ அகெயின்ஸ்ட் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் நம்ம இங்கே போட்டால் தான் இந்த சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும். தென் நம்ம டைப்ஸ் ஆஃப் ப்ரிப்போசிஷன் பார்க்க போகிறோம். டைப்ஸ் ஆஃப் ப்ரிப்போசிஷனை பொறுத்தவரைய ப்ரிப்போசிஷன் வந்து 3 விஷயத்தை டிபெண்ட் பண்ணி இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு வந்து வென், அதாவது ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைம், அந்த டைமை பொறுத்து எந்த நேரத்தில் எப்போ வந்து நம்ம அந்த வேர்டை எப்போ அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்ததுன்னா அந்த இடத்துல ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணுறோம். தென் செகண்ட் ஒன் வேர், ப்ரிப்போசிஷன் ஆஃப் பிளேஸ், எந்த இடம். தென் தேர்ட் ஒன் இன் விச் டைரக்ஷன், எந்த டைரக்ஷனில், ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைரக்ஷன். இந்த 3 விதமாக வந்து ப்ரிப்போசிஷன் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைம், செகண்ட் ஒன் ப்ரிப்போசிஷன் ஆஃப் பிளேஸ், அண்ட் தேர்ட் ஒன் ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைரக்ஷன். இந்த 3ஐயும் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைமில் எந்தெந்த வேர்ட்லாம் வந்து வருது அப்படின்னு பார்க்கலாம். அதாவது ப்ரிப்போசிஷன்ஸ், எந்தெந்த ப்ரிப்போசிஷன்ஸ்லாம் ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைமில் வருது. இப்போது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இன், ஆன், அட், பிஃபோர், ஆஃப்டர், இது எல்லாமே வந்து ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைமில் வந்துடும். இன் அப்படின்னா எந்த டைமில், அதே மாதிரி இன், ஆன், அட்டு, பிஃபோர்னா ஒரு டைமுக்கு முன்னாடி, ஒரு டைமுக்கு பின்னாடி, பிஃபோர் 2 o'clock, ஆஃப்டர் 4 o'clock, இந்த மாதிரி டைமை மென்ஷன் பண்ணி சொல்லுவோம். ஸோ இந்த 5 வேர்டும் வந்து ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைமில் வந்துடும். தென் ப்ரிப்போசிஷன் ஆஃப் பிளேஸ். ப்ரிப்போசிஷன் ஆஃப் பிளேஸை பொறுத்தவரைய அண்டர், எபோ. இப்போ ஒரு கேட் வந்து த கேட் இஸ் அண்டர் த டேபிள் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா இப்போ அண்டர் அப்படிங்கிறது அந்த பிளேஸை குறிக்குது. கேட் வந்து டேபிளுக்கு கீழே இருக்குது, பிளேஸை குறிக்குது. அதே மாதிரி த டாக் இஸ் எபோ ஆன் த வால் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ஆன் த வால், அதே மாதிரி
மை ஃப்ரெண்ட் இஸ் அட் சென்னை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அட் அப்படிங்கிறது ஒரு பிளேஸை குறிக்குது. அப்போ அதே மாதிரி அண்டர், எபோ, இன், ஆன், அட் இது எல்லாமே வந்து பிளேஸை குறிக்கிற ப்ரிப்போசிஷன். தென் தேர்ட் ஒன் ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைரக்ஷன். டைரக்ஷனை பொறுத்தவரைய நம்ம எங்கே போகிறோம், எந்த இடத்துக்கு போகிறோம், எங்கே இருந்து போகிறோம், அதெல்லாம் வந்து இந்த ப்ரிப்போசிஷன் வச்சு தான் நம்ம வந்து மென்ஷன் பண்ண முடியும். இப்போது டு எங்கே போகிறோம், ஐ எம் கோயிங் டு சென்னை. அப்போ டூன்னு போடலை அப்படின்னா, ப்ரிப்போசிஷன் போடலை அப்படின்னா ஐ எம் கோயிங் சென்னை அப்படின்னு வரும். அப்போ சென்டென்ஸ் வந்து மேக் பண்ண முடியாது. ஸோ ஐ எம் கோயிங் டு சென்னை அப்படின்னு சொல்கிறோம். இப்போது டு, இன்டு, ஆஃப், அப்புறம் ஃப்ரம் எங்கேருந்து போகிறோம், ஃப்ரம் திஸ் பிளேஸ் ஐ எம் லீவிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இந்த 4 வேர்ட்ஸும் டு, இன்டு, ஆஃப், ஃப்ரம் இதெல்லாம் வந்து ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைரக்ஷனில் வரும். இப்போது 3 டைப்ஸ் ஆஃப் ப்ரொனவுன்சியேஷனில் நம்ம ஃபஸ்ட்டு டைப் பார்க்கலாம். அதாவது வென், அதாவது ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைம் அது வந்து பார்க்க போகிறோம். ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைம் இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போது மை ஹாலிடே எண்ட்ஸ் ஆன் சண்டே. இப்போ இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா மை ஹாலிடே எண்ட்ஸ் சண்டே அப்படின்னு நம்ம ரீட் பண்ணோன்னா எந்த ஒரு மீனிங்குமே கிடைக்காது அந்த சென்டென்ஸில். இப்போது மை ஹாலிடே எண்ட்ஸ் ஆன் சண்டே, அப்போ சண்டே என்னோடய ஹாலிடே முடிஞ்சிரும் அப்படின்னு டைமை மென்ஷன் பண்ணுறாங்க. இங்கே ஆன்கிறது ப்ரிப்போசிஷனாக நமக்கு வருது. ஸோ ஆன் ப்ரிப்போசிஷன் போட்டோம்னா தான் இந்த சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும். தென் செகண்ட் ஒன் இட் கெட்ஸ் கோல்டு அட் நைட். இப்போது இட் கெட்ஸ் கோல்டு நைட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இட் கெட்ஸ் கோல்டு அட் நைட், நைட் சமயத்தில் நைட்டில் வந்து ரொம்ப கோல்டாக இருக்குது அப்படிங்கிற மீனிங். ஸோ இங்கே அட் வந்து ப்ரிப்போசிஷன் போடுறோம். தென் தேர்ட் ஒன் மாலா டான்ஸிங் ஆன் சாட்டர்டே. மாலா வந்து சாட்டர்டேஸ்லாம் வந்து டான்ஸ் பண்ணுவா. அப்போ மாலா டான்ஸிங் சாட்டர்டேஸ், அப்போ ஒரு மாதிரி சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகாமல் அன்ஈவனாக இருக்குது. ஸோ இப்போ மாலா டான்ஸிங் ஆன் சாட்டர்டேஸ் அப்படின்னா சாட்டர்டேஸில் மாலா வந்து டான்ஸிங் பண்ணுவா அப்படிங்கிற மீனிங் வருது. ஸோ இது வந்து ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைம். தென் செகண்ட் ஒன் ப்ரிப்போசிஷன் ஆஃப் பிளேஸ், அதாவது வேர் அப்படிங்கிற மீனிங் வந்து நமக்கு வேருங்கிற கொஸ்டின் வந்து அந்த சென்டென்ஸில் இருந்துச்சுன்னா நம்ம என்ன ப்ரிப்போசிஷன் போடலாம், அதாவது ப்ரிப்போசிஷன் ஆஃப் பிளேஸ் எந்த இடம் அப்படின்னு. இப்போது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போது ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைமுக்கும் ப்ரிப்போசிஷன் ஆஃப் பிளேஸுக்கும் ரெண்டுக்குமே வந்து இன், ஆன், அட் இது வந்து ஒரே மாதிரி தான் வந்திருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஆனால் சென்டென்ஸை பொறுத்தவரைய ரெண்டுமே வந்து டிஃபர் ஆகும். சென்டென்ஸில் எப்படி வந்து அதை டிஃபர் பண்ணி போடுறோம் அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டண்ட். இப்போ வந்து த புக்ஸ் ஆர் ஆன் த டேபிள். இப்போ அங்கே பார்த்துருப்போம் மை ஹாலிடே எண்ட்ஸ் ஆன் சண்டே அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருப்போம். அப்போ நம்ம சண்டேஸை மென்ஷன் பண்ணுறோம், அங்கேயும் ஆன் தான் போடுவோம். ஆனால் இங்கேயும் த புக்ஸ் ஆர் ஆன் த டேபிள், இங்கே வந்து பிளேஸில் ஆன் வருது. அந்த எக்ஸாம்பிள் முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிளில் வந்து டைம் மென்ஷன் பண்ணி அந்த ஆன்கிற ப்ரிப்போசிஷனை நம்ம போடுறோம். இப்போ த புக்ஸ் ஆர் ஆன் த டேபிள் அப்படிங்கல டேபிள் மேலே அந்த புக்ஸ் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். தென் த ஹெலிகாப்டர் ஃப்ளை பிலோ த கிளவுட்ஸ். த ஹெலிகாப்டர் ஃப்ளை த கிளவுட்ஸ் அப்படின்னா சென்டென்ஸ் இன்கம்ப்ளீட். ஸோ பிலோ அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் நம்ம யூஸ் பண்ணி த ஹெலிகாப்டர் ஃப்ளை பிலோ த கிளவுட்ஸ், எபோ ஆர் பிலோ அப்படின்னு கொஸ்டின். வேர் கிளவுட்ஸில் எந்த இடத்துல ஹெலிகாப்டர் பறந்துச்சு அப்படின்னு ஒரு கொஸ்டின், வேர் அப்படிங்கிற கொஸ்டின் வர்றதுனால நம்ம பிலோ அப்படிங்கிற ப்ரப்போசிஷன் போட்டு த ஹெலிகாப்டர் ஃப்ளை பிலோ த கிளவுட்ஸுக்கு கீழே ஹெலிகாப்டர் பறந்துச்சு அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இது 2 எக்ஸாம்பிள்ஸும் ப்ரிப்போசிஷன் ஆஃப் பிளேஸ். இப்போ தேர்ட் ஒன் ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைரக்ஷன் பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா we went to US லாஸ்ட் வீக். லாஸ்ட் வீக் நாங்கள் யூஎஸ் போனோம். அப்போ we went to US லாஸ்ட் வீக். US லாஸ்ட் வீக் அப்படின்னா அந்த டு ப்ரிப்போசிஷன் போட்டால் தான் நமக்கு வந்து சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகும். ஸோ we went to எங்கே போனோம், எந்த டைரக்ஷன், நாங்கள் யூஎஸ்க்கு போனோம். அப்போ we went to US லாஸ்ட் வீக். இதில் டூ வந்து ப்ரிப்போசிஷனாக ஆக்ட் பண்ணுது. தென் செகண்ட் ஒன் தே வெண்ட் அப் த ஹில். தே வெண்ட் த ஹில் அப்படின்னா சென்டென்ஸ் இன்கம்ப்ளீட். ஸோ ஹில்க்கு மேலே தே வெண்ட் அப் த ஹில் மேலே ஏறினாங்க, மலை மேலே ஏறினாங்க. ஸோ தே வெண்ட் அப் த ஹில்.
அவர்கள் மலை மேலே ஏறினார்கள் அப்படின்னு வரும். ஸோ அப்புங்கிறது இங்கே ப்ரிப்போசிஷன். தென் ஹீ த்ரோயிங் அ பால் அட் டைம். ஸோ இங்கே வந்து ஹீ அவன், த்ரோயிங் அ பால் அதாவது அட் தெம் அவர்கள் மேலே பாலை வந்து த்ரோ பண்ணா. அப்போ ஹீ த்ரோயிங் அ பால் தெம் அப்படின்னா ஒரு கனெக்ஷன் ரிலேஷன் வேர்ட் யூஸ், அதாவது ப்ரிப்போசிஷனுங்கிறதே ஒரு ரிலேட்டட் வேர்ட் தான். ஸோ அந்த ரிலேட்டட் வேர்ட் வந்து போடாமல் சென்டென்ஸ் இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. இப்போது ஹீ த்ரோயிங் அ பால் அட் தெம்னு போடையில் அட் வந்து ஒரு ரிலேட்டட் வேர்டாக இங்கே ஹீ த்ரோயிங்க்கும் அந்த தெம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் நமக்கு வந்து ரிலேட்டட் வேர்டாக ஆக்ட் பண்ணுது. ஸோ இங்கே வந்து டு, அப், அட் இது வந்து ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைரக்ஷனை மென்ஷன் பண்ணுற ப்ரிப்போசிஷன். தென் ப்ரிப்போசிஷன் இன்ட்ரோடக்ஷன் அண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரிப்போசிஷன் பற்றி பார்த்தோம். இப்போ வந்து ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ் பற்றி பார்க்க போகிறோம். ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ் அப்படின்னா ஃப்ரேஸ் அப்படிங்கிறது குரூப் ஆஃப் வேர்ட்ஸ், 2 அல்லது 3 வேர்ட்ஸ் சேர்ந்தது தான் வந்து ஃப்ரேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ரேஸ் எப்போவுமே எதில் வந்து வரும் அப்படின்னா நம்ம சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் பிரிக்கிறோம் இல்லையா ஒரு சென்டென்ஸில், சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட், இதில் வந்து சப்ஜெக்ட் ப்ரெடிகேட்னு 2 தான் பிரிப்போம். அதில் வந்து செகண்ட் ஹாஃபில் ஒரு சென்டென்ஸில் செகண்ட் ஹாஃபில் வந்து ஃப்ரேஸ் வந்து சிச்சுவேட் ஆகிருக்கும். இப்போது ஃப்ரேஸ்னால் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ்ன்னு சொன்னேன். இப்போ அதே மாதிரி ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ் அப்படின்னா குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் கண்டெய்னிங் ப்ரிப்போசிஷன். ஒரு 2 அல்லது 3 வேர்டு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் சேர்ந்து ஒரு ஃப்ரேஸை ஃபார்ம் பண்ணும். அந்த ஃப்ரேஸில் வந்து ப்ரிப்போசிஷனல் வேர்ட் இருக்கும். அதுதான் வந்து ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ். இப்போ நம்ம ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃப்ரேஸ் அப்படிங்கிற குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். 2 இல்லைனா 3 வேர்ட்ஸ் சேர்ந்து ஒரு ஃப்ரேஸை வந்து ஃபார்ம் பண்ணும். இப்போ ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ் அப்படின்னா குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் கண்டெய்னிங் ப்ரிப்போசிஷன், அதாவது 2 அல்லது 3 வார்த்தை சேர்ந்து ஒரு ஃப்ரேஸை ஃபார்ம் பண்ணி அந்த ஃப்ரேஸில் வந்து ப்ரிப்போசிஷன் ஒரு வேர்டாக வந்து இருக்கும். ஸோ ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ் அப்படின்னா குரூப் ஆஃப் வேர்ட்ஸில் ப்ரிப்போசிஷன் இருக்கும். ஃப்ரேஸில் ஒரு ப்ரிப்போசிஷன் இருக்கிற மாதிரி சென்டென்ஸ் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸை வந்து நம்ம சப்ஜெக்ட் ப்ரெடிகேட்னு 2 டைப்ஸாக பிரிப்போம். இப்போ சப்ஜெக்டை பொறுத்தவரைய இப்போ ஒரு சென்டென்ஸில் அதர் ஹாஃப், நெக்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் தி சென்டென்ஸ் ஃப்ரேஸில் வந்து வரும். அதில் ப்ரிப்போசிஷன் இருக்கும். இப்போது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், த பலூன் ட்ரிஃப்டட் அப் த ஸ்டேர்ஸ். இப்போது இதில் வந்து அந்த பலூன் வந்து ட்ரிஃப்டட் அப் த ஸ்டேர்ஸ்னால் படிக்கட்டில் பலூன் வந்து ட்ரிஃப்ட் ஆகி மேலே போயிட்டுருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போது இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து த பலூன் ட்ரிஃப்டட், பலூன்கிறது நவுனு, ட்ரிஃப்டடுங்கிறது அது பலூன் பண்ணுற அது ஒரு வேர்ப், ட்ரிஃப்டட் ஆக்ஷன், பலூனோட ஆக்ஷன். இப்போ அப் த ஸ்டேர்ஸ் அப்படிங்கிறது 3மே வந்து இப்போ அப்புங்கிறது தனியாக ப்ரிப்போசிஷனாக பார்த்தாலுமே அப் த ஸ்டேர்ஸ் அப்படிங்கிறது வந்து குரூப் ஆஃப் வேர்ட்ஸ், அதாவது ஃப்ரேஸாக வருது. 3 வேர்ட்ஸ் சேர்ந்து ஒரு ஃப்ரேஸாக வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ அப் த ஸ்டேர்ஸ்னு ஃப்ரேஸ் வந்து நம்ம இங்கே போட்டால் தான் இந்த சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும். த பலூன் ட்ரிஃப்டட் அப் த ஸ்டேர்ஸ். ஸோ அப் த ஸ்டேர்ஸ் அப்படிங்கிறது ஃப்ரேஸ், ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ். தென் செகண்ட் ஒன், த ஸ்னேக் crept slowly over the grass. இப்போ the snake crept அப்படின்னா க்ரீப்பிங்னு சொல்லுவோம். க்ரீப்பிங்க்கு பாஸ்ட் டென்ஸ் crept, அதாவது ஸ்னேக் வந்து ஊர்ந்து போகிறது. the snake crept slowly, ஸ்னேக் வந்து ஸ்லோவாக ஊர்ந்து போகுது. எங்கே அப்படின்னா ஓவர் த கிராஸ்க்கு மேலே, புல்லுக்கு மேலே ஸ்லோவாக ஊர்ந்து போகுது. அப்போ ஓவர் த கிராஸ் அப்படிங்கிறது இங்கே வந்து ஃப்ரேஸ், 3 வேர்ட்ஸ் கனெக்ட் ஆகிருக்குது. ஓவர் த கிராஸ் அப்படிங்கிறது ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸாக வருது. தென் தேர்ட் ஒன் பார்த்தோன்னா, த கேங்க்ரூ ஹாப்டு த்ரோ த கார்டன். அப்போ இங்கே கேங்க்ரூ வந்து ஹாப்டு அப்படின்னா கங்காரு குதிச்சு போகிறது. த கேங்க்ரூ ஹாப்டு குதிச்சு போகுது. த்ரோ த கார்டன் வழியா அப்படின்னு. அப்போ த்ரோ த கார்டன் அப்படிங்கிறது இங்கே ஃப்ரேஸ், அதாவது ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ப்ரிப்போசிஷன் பற்றி பார்த்தோம். இனிமேல் இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். இது நம்ம சேனல் ஸ்பீக் இஎன்ஜி. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸில் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.